কবে শ্রী চৈতন্য মোরে করিবে না দয়া, কবে আমি পাইব বৈষ্ণব পাদ ছায়া, কবে আমি কাটিব বিষয় বিমান, কবে বিষ্ণু জানে আমি করিব সমানা, কবে শ্রী চৈতন্য মোরে করিবে না দয়া, কবে আমি পাইব বৈষ্ণব পাদ ছায়া। काला वस्त्र कृतांजलि वैष्णव निकटे, दंड तृण कोरे दांडै बोनिष्ठपटे, कबे श्री चैतन्य मोरे करिबे न दया, कबे आमी पाइब वैष्णव पाद छाया। कांडिया कांडिया जनहिब दुःख त्राण, संसार नाले होइते मागिब विश्राम, कबे श्री चैतन्य मोरे करिबे न दया, कबे आमी पाइब वैष्णव पाद छाया। शुनिया अमारा दुख वैष्णव ठाकुर, आम्हालागी कृष्णे आवी देवे न प्राचुर, कबे श्री चैतन्य मोरे करिबे न दया, कबे आमी पाइब वैष्णव पाद छाया। वैष्णवेर वेदाने कृष्ण दोयामय, हे न पामरं प्रतिहाबेन साधोय, कबे श्री चैतन्य मोरे करिबे न दया, कबे आमी पाइब वैष्णव पाद छाया। विनोदे निवेदना वैष्णव चरणे, कृपा कोरि संगे लोय ए अकिंचने, कबे श्री चैतन्य मोरे करिबे न दया, कबे आमी पाइब वैष्णव पाद छाया। कबे आमी मोरे करी दया, कबे आमी पाइब वैष्णव पाद छाया। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। जय गौरनिताय जय गौरनिताय, जय गौरनिताय जय गौर
निताय जय गौर निताय जय गौर निताय जय गौर निताय जय गौर निताय जय जय प्रभुपाद 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 जय प्रभुपाद। वैष्णव ठाकुर की जय। श्रील सच्चिनंदन चैतन्य महाप्रभु की जय। ஸோ இந்த பாட்டோடைய மீனிங் யாராவது படிச்சானா இதோடைய இந்த பாட்டு மூலமா ஸ்ரீ பக்தி வினோத் தாக்கூர் நம்மளுடைய ஆச்சாரியரான பக்தி வினோத் தாக்கூர் என்ன சொல்றாருன்றது ஒரு மாதிரி நம்மளுக்கு புரிய வரும். அவருடைய அனுபவங்களை பாக்கி மேற்கொண்ட வரப்போற இந்த கதை மூலமாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி யாராவது? ஆனா இந்த பாட்டு வந்து ரொம்ப அனுபவத்தோட எழுதியிருக்கார், ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட எழுதியிருக்கார். அதனால இந்த பாட்டை வாசிக்கிறவங்க, இந்த மீனிங் டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறவாலும் ரொம்ப ஒரு எக்ஸ்பிரஷனோட வாசிச்சா இந்த பாட்டினுடைய அழக நம்மளுக்கு புரிய வரும். அண்ட் அவர் பக்தி வினோத் தாக்கூருடைய சொல்ல வேண்டிய விஷயத்த நம்மளுக்கு இன்னும் கிளியரா புரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தனது காரணமற்ற கருணையை இந்த தாசனுக்கும் வழங்கும் காலம் எப்போதோ, மேலும் அவரது பிரியமான பக்தர்களின் பாதத்துளியை அடியேன் பெற்றிடும் பொன்னான நேரமும் எப்போதோ. புலனின்பம் என்னும் சிற்றின்ப சகதியில் முழுவதுமாய் மூழ்கடித்துக் கொண்டு இருக்கும் எனது என்ற பொய் அகங்காரத்தை நான் விட்டொழிக்கும் பொன்னால் என்னாலோ, மேலும் நான் பகவானின் நித்திய சேவகன் என்ற உண்மை உறவை புதுப்பிக்கும் நன்னாலும் என்னாலோ. வேற யாராவது படிக்கிறாங்களா மாதாஜி? நீங்களே படிங்க. ஹரே கிருஷ்ணா. இந்த தாசன் வைஷ்ணவர்கள் எனும் உமது மதிப்புமிக்க பக்தர்களின் முன்பு கைகளை கட்டிக்கொண்டு கழுத்தை சுற்றி துணியை இறுக்கிக் கொண்டு பற்களுக்கு இடையில் புற்களை அடக்கிக் கொண்டும் அவர்களது உத்தரவை என் சிறமேற்கொண்டு பணியாற்ற எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறேன். என்னுள் பல்கி பெருகி கொண்டே இருக்கும் நிலையற்ற ஜட இச்சைகளின் தகிப்பின் துயர நிலையை அவர்களிடம் கண்ணீர் விட்டு அழுது புலம்புவதன் மூலம் கொழுந்துவிட்டு எரியும் இந்த நெருப்பை கொடுமையிலிருந்து விரைவில் என்னை காப்பாற்ற வேண்டுகின்றேன். எனது துயர நிலையை கேள்வியுறும் பக்தர்களும் இயற்கையான தமது உன்னத கருணையின் காரணமாக உடனடியாக எனது துன்ப நிலைகளின் விடுதலை கோரிக்கையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நிச்சயம் சமர்ப்பித்து விடுவார்கள். கருணையே வடிவான வைஷ்ணவ பக்தர்களின் விருப்பங்களை உடனடியாக நிறைவேற்றுபவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் தமது காரணமற்ற கருணையினால் எனது பாவங்களின் விளைவுகளில் இருந்து என்னை விரைவில் விடுவித்து விடுவார். எனவே இந்த பக்தி வினோத் தாக்கூரர் பிரபுவின் அன்பு பக்தர்களின் பாத கமலங்களினால் சரணடைந்து ஒரு உபயோகமற்ற இந்த இழியேனுக்கும் மிக்க கருணையுடன் உங்களது சத்சங்கம் என்னும் அன்பான பாதுகாப்பு வேலியினுள் இடம் கொடுக்க வேண்டும் என பணிவுடன் இறைஞ்சி வேண்டுகின்றேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. கடைசி வார்த்தையை திரும்பி படிங்கோ. கடைசி பக்தி வினோத் தாக்கூர் என்ன சொல்ற? கடைசி இது 7வது. எனவே இந்த பக்தி வினோத தாக்கூரர் பிரபுவின் அன்பு பக்தர்களின் பாத கமலங்களினால் சரணடைந்து ஒரு உபயோகமற்ற இந்த இழியேனுக்கும் மிக்க கருணையுடன் உங்களது சத்சங்கம் என்னும் அன்பான பாதுகாப்பு வேலியினுள் இடம் கொடுக்க வேண்டும் என பணிவுடன் இறைஞ்சி வேண்டுகின்றேன். அதுதான் நம்மளுடைய பகவானுக்கு நம்மளுடைய வணக்கங்கள் தெரிவிக்கணும்னா, இல்லைன்னா நம்மளோட பிரேயர்ஸ் எப்படி இருக்கணும், நம்மளுடைய பக்தி பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா இதுதான். சோ என்ன 2 விஷயம் ரொம்ப சொல்றார். என்னன்னா, இந்த பக்தர்களுடைய அசோசியேஷன் கிடைக்கணும், அவளுடைய சங்கமம் கிடைக்கணும் அப்படின்றது பக்தி வினோத் தாக்கூருடைய பிரார்த்தனை. இதேதான் மகாபிரபுவின் ஒரு மூட் திங்கிங். ஸோ இது நம்ம நிறைய இப்போ சைத்தன்ய சரிதாமிரத்தை படிச்சோம்னா மகாபிரபுவோடைய மெயின் மிஷன் என்னன்னா கூட்டு பிரார்த்தனை, காங்கிரிகேஷனல் சாண்டிங். எல்லோரும் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்றது மகாபிரபுக்கு ஒரு எல்லையற்ற இன்பம் கொடுத்து அதன் மூலமாக வாரி வாழி பகவானுடைய பிரேமைய வாரி விளங்கினார். சோ அதனாலயே இவர் மகாபிரபுவை உங்களுடைய காஸ்ட்லெஸ் மர்சி, உங்களுடைய அந்த இது என்ன, what do you say, காஸ்ட்லெஸ் மர்சி,
உங்களுடைய கருணை காரணமற்ற கருணை கருணை காரணமற்ற கருணை அந்த கருணை எப்போ அந்த ஓஷன், ஏன்னா அந்த கருணைன்றது ஒரு பெரிய கடல், ஆழமற்ற கடல் அது. அவ்வளோ மாதிரி அந்த மாதிரி ஒரு கருணை வாழ்ந்த அந்த மகாபிரபு பரம கருணா பௌதுய் ஜன. அவர் எப்படி கருணை காமிச்சார்னா, தாண்டி தனியா அவதாரம் பண்ணாம நித்யானந்தர் அவருடைய சகோதரனான பலராமரைய கூட்டு சேர்ந்துட்டு இந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தனை உலகத்துக்கும் தாழ்ந்த எந்த மாதிரி மக்களாக எந்த ஜீவராசிக்கா இருந்தாலும், யாரு ஒரு பறவையா இருந்தாலும் சரி, ஒரு செடியா இருந்தாலும் சரி, எந்த ஜீவராசிக்கு இந்த நாம சங்கீர்த்தனை கேட்டாலே அவளுக்கு முக்தி கிடைக்கிற, பகவத் பிரேமை கிடைக்கிற அளவுக்கு மகாபிரபு அவ்வளவு கருணை அடைச்சு இந்த ஒரு அழகான அவதாரம் கிருஷ்ணர் மகாபிரபுவா இந்த கலியுகத்துக்கு எடுத்து நம்மள மேலும் மேலும் உற்சாகப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார் இன்னைக்கு கதையில. சோ நம்ம மேற்கொண்டு இப்போ கதையுடைய அடுத்த செக்ஷனுக்கு போவோம். சோ எல்லாருக்கும் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய் த சாங் ஆல்சோ. Yeah. One second. Yeah. So மகாபிரபுவோடைய நிறைய நம்மளுக்கு தெரியும், அவருடைய நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்கார். அதுல முக்கியமான அவருடைய நம்ம திருநாதபி சுனி சேனா தரோரபி சகிஷ்ணா நம்மள சிஷ்டாஷ்டகம்லாம் நம்மளாம் தினம் பிரார்த்தனை பண்றோம் மகாபிரபு. அதுக்கும் மேல அவருடைய சில விஷயங்கள் ரொம்ப ஆசையா மத்தவாழ்க்கை, இதுதான் என்னுடைய கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்றார். அது என்னன்னா, ஆராத்யோ பகவான் விரஜேஷ தனயः தத்தாம விருந்தாவனம் ரம்ய காச்சேதுபாசன விரஜவது வர்கேன ய கல்பிதா ஸ்ரீமத் பாகவதம் பிரமாணமமலம் பிரேம புமார்த்தோ மகான் அப்படின்னு சில விஷயத்த மகாபிரபு நம்மளுக்கு மேலும் கத்து கொடுக்கிறார். மகாபிரபுடைய கோரிக்கை என்னன்னா, அவர் 5 விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றார். நம்ம பிரார்த்தனை பண்ணணும், பகவானுடைய நாமத்தை சொல்லணும் அப்படின்னா பகவான்ற யாரு நம்மளுக்கு முதல்ல புரியணும் இல்லையா? அதுக்கு அவர் என்ன சொல்லித்தாருன்னா, நம்ம பிரார்த்தனை பக்தி மார்க்கத்துல இருக்கிறச்ச நம்மளுடைய பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப், யார பிரார்த்தனை பண்ணணும், யார் அந்த கடவுள் நம்மளுக்கு தெரியணும், அந்த நாம ருச்சியை நம்மளுக்கு என்ன கொஞ்சம் மேலும் மேலும் ரசிக்கணும்னா, ஆராத்யோ பகவான் பிரஜேஷ தனயः அப்படின்னா யாருன்னா, த டாப் மோஸ்ட் பெஸ்ட் வர்ஷிப்பபிள் காட் அப்படின்னா பிரார்த்தனை பண்ற பகவான் யாரு அப்படின்னா, பிரஜேஷ தத்தாம விருந்தாவனம். பிருந்தாவனம் அப்படின்னு ஒரு டாப் மோஸ்ட் என்ன ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லயே தாமம், தத்தாம, பரம்பிரம்ம, பரம்தாம, பவித்ரம், பரமம் பவான், பகவான் சொல்ற மாதிரி இருக்கிற அந்த தாமத்துல வசிக்கிற அந்த நந்தர் கோபரோடைய பையனான கிருஷ்ணரை சேவை செய்யறதோ, அவரை தியானம் பண்றதோ, அவரை பிரார்த்திக்கிறதோ, அதுதான் டாப் மோஸ்ட். நம்ம பூஜையிலேயே சிறந்த பூஜை அதுவாதான் இருக்கும் அப்படிங்கிறார். எப்படின்னா, கிருஷ்ணர் ஒன்றே நினைச்ச கூடாது, ஆனா அவரோட கூட இருக்கிற அந்த விரஜ கோபிகைகள்லாம் இருக்காளோனோ. ஏன்னா ரம்யக்காச்சித் உபாசன விரஜவது, ஏன்னா இந்த கோபிகைகள் தான் கிருஷ்ணருடைய மூச்சு. ராதே அப்படின்னு சொல்றதுனாலே தெரியும், ராதேனாலே எனர்ஜி. கிருஷ்ணருக்கு ரொம்ப இன்பம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி வாழ்ந்தவள் அந்த ராதே தான். அந்த ராதையோட அனுபவத்தை புரிய வைக்கிறதுக்கும் தனக்கும் அனுபவம் பண்ணறதுக்கோசரமே பகவான் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவா இந்த கலியுகத்துல கோல்டன் அவதார் அப்படின்ற சுவர்ண வர்ண ஹேமாங்கோ வராங்க சந்தனாகட்டின்னு எப்படி விஷ்ணு சஹஸ்ர நாமத்துல பீஷ்மர் சொல்றாரோ, அதனால பகவானே அந்த அழகான ஒரு அவதாரம் எடுத்து அழகான கோல்டன் மோல்டன் அப்படின்னா, அந்த கோல்ட உருக்கினாலே எப்படி அந்த உருக்கின கோல்டோட கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலர்ல பகவான் சைத்தன்ய மகாபிரபுவா அவதாரம் பண்ணினார். எதுக்குன்னா, அந்த பிரஜ கோபிகளுடைய ஒரு மைண்ட், அவளுடைய பக்தி, அவளுடைய தூய்மையான பக்தி எப்படி பகவானை சேவை செய்யறோம் நம்ம எல்லாரும் அனுபவிக்கணும். அந்த அனுபவம் நம்மளுக்கு வரணும்னா நாம கீர்த்தனத்தால வரும். அதுக்கு எப்படி நம்ம பிரஜகோபிகளை பத்தி தெரியணும், அந்த கோபிகைகளை பத்தி தெரியும்னா, ஸ்ரீமத் பாகவதம் பிரமாணம் அமலம் அப்படின்னு பாகவதம் படிச்சாதான்
அவளுடைய பக்தர்களுடைய ஒரு நமக்கு அவளுடைய அனுபவம் என்ன, அவளுடைய பக்தி மார்க்கம் என்ன அப்படின்றது ரொம்ப நன்னரா நம்மளுக்கு புரியும். அந்த பாகவதத்துல தெள்ள தெளிவா வியாசர் வந்து நம்மளுக்கு எழுதி கொடுத்திருக்கார். அதனால இந்த காலத்திலேயே நம்ம பௌதிக உலகத்துல பகவானை பத்தி புரிஞ்சுக்கிற சக்தி நம்மளுக்கு அவ்வளவு தூரம் கிடையாது அவருக்கு. அதனால இந்த மாதிரி பக்தர்களுடைய கதைகளோ பகவானுடைய லீலைகளோ படிச்சா அந்த கோபிகைகளுடைய அனுபவத்தை நம்மளுக்கும் புரியும். அவளும் எப்படி பகவான் ஒரு ஆசையோட பிரீத்தியோட ஒரு பிரேமையோட பகவானை பிரார்த்தித்தார்களோ, பிரேம புமார்த்தோ மகான். எதுக்கு பகவானை பிரார்த்தனை செய்யறோம்? எதுக்கு? நம்மளுக்கு பௌதிக ஆசைகள்லாம் நிறைவேற்றுறதுக்கோசரமா? அது ஒண்டி இல்லை. ஆனா பிரேமை, அந்த தூயமையான பக்திக்கு மீனிங் என்னன்னா பிரேமை. ஏன்னா பிரேமைன்றது லவ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். அந்த லவ்ன்றது காஸ்ட்லெஸ் லவ்வா இருக்கணும். அதுக்கு எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு பிரேமை இருக்கணும். பகவான் உன்னை நான் பிரார்த்தனை செய்யறேன், ஆனா நீ எனக்கு ஏதாவது திருப்பி கொடுப்பேன்ற அந்த மாதிரி அஹைத்துக்கி அப்பிரத்தியாத்தா ஏ ஆத்மா சுப்ரசீததி சவை பும்சான் பரோதர்மம். எல்லா மனுஷனுடைய கடமை என்ன, அவளோட தர்மம் என்னன்னா பகவான ஒரு காஸ்ட்லெஸ் டிவோஷனோட அவரை வர்ஷிப் பண்ணோம்னா, அவரோட பிரார்த்தனை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதுல பிரதிபலன் என்னன்னா ஆத்ம திருப்தி அப்படின்றது முழுமையா கிடைக்கும். அதனால பகவான் இவர் வந்து என்ன மகாபிரபுடைய ஒரு ஃபர்ம் கன்க்ளூஷன் என்னன்னா, பாகவதம் அமாலம் புராணம் அமாலம் பிரமாணம் அமலம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தை தினம் படிக்கணும். அப்பதான் அந்த பகவான் யாரு, அவருடைய லீலைகள் என்ன, அவருடைய பக்தர்கள் என்ன அப்படின்னு புரியும். அதனாலதான் நம்ம வந்து இன்ஸ்பைரிங் பிரேயர்ஸ் ஆஃப் த பக்தாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த எவ்ரி தேர்ஸ்டே நம்ம பார்த்தோம்னா பக்தர்கள்லாம் எப்படி பகவானை அப்படின்றது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு அழகான வார்த்தைகளால அழகான ஸ்லோகங்களால நம்ம பகவானுடைய ஒரு லீலைய போற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு அந்த மகாபிரபுடைய அவருடைய ரொம்ப என்ன சொல்றது, தன்னுடைய மனசுல ரொம்ப அவருடைய மனசுல அவருடைய மர்சி, அவருடைய கருணை, மகாபிரபுவின் கருணை வேணும்னா நம்ம வந்து தினம் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும் அப்படிங்கிறார். சோ அது மாதிரி ஒரு சமயம் ஒரு மாட்டி மகாபிரபுவின் லீலையில ஒரு பெரிய சம்பவம் நடந்தது ஒரு ஊர்ல. சோ எல்லாரும் கதைக்கு ரெடியா? நம்ம கதைக்கு போலாம். சோ இதுல கதையில நிறைய பிலாசபியும் உண்டு, பட் கதையும் உண்டு. சோ ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு தான் நம்ம பாட்டி, நம்ம நிறைய நம்மளுடைய அம்மா பாட்டி எல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய கதையெல்லாம் சொல்ற. சோ கதைக்கு ரெடினா நீங்க எல்லாரும் ஒரு எஸ் போட்டேன்னா தான் எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் வரும் நல்ல கதை சொல்றதுக்கு. சோ இது வந்து சைத்தன்ய மகாபிரபுவின் மத்திய லீலையில 11வது சாப்டர்ல இந்த கதைய ரொம்ப விஸ்தாரமா அழகா எழுதப்பட்டு இருக்கிறார் கவிராஜ் கோஸ்வாமி. ஆஹா, ஹேமமாலினி மாதாஜி அந்த நிறைய எஸ்ஸா போட்டா. தேங்க்யூ மாதாஜி. அது எனக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு சம்பவம் வேணும் எனக்கு. தேங்க்யூ. சோ வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. எல்லாரும் என்னோட கூட இருக்கேன்றது எனக்கு தெரியும். ஆனா நம்ம வந்து நம்ம வீட்டுல இல்ல, நம்ம வந்து வேற ஊருக்கு போறோம். எங்க என்றால் உங்களுக்கு தெரியும். நீங்களே எந்த ஊருக்கு போறேன்னு நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நம்ம கதை மூலமா வரைச்ச அந்த சமயத்துல உங்களுக்கே புரியும், ஓஹோ நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம கதை கேட்கறச்ச அதையும் நம்ம விஷுவலைஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்மளோட கூட சேரலாம், எல்லாரும் சேர்ந்து இந்த கதையை நம்மளுக்கு புரியும் அப்படின்றது என்னுடைய விண்ணப்பம். சோ அதனால நீங்க எல்லாரும் கேளுங்க. இந்திரத்யும்ன மகாராஜோ ஜகன்னார்ச்சகः புரா ஜதः பிரதாபருத்ரः சம்சம இந்திரேன சோதுனா. சோ ஒரு வாட்டி நம்ம சத்தியயுக காலத்துல பிரம்மருடைய லாஸ்ட் பார்ட் ஆஃப் த காலகட்டத்துல பகவான் பிரம்மாவுடைய அந்த சத்தியுகத்துல இந்திரத்யும்னன் ஒரு ராஜா இருந்தார். அப்பதான் அந்த சமயம் தான் தெரிஞ்சது நம்மளுக்கு அந்த ஜெகநாத் லீலை எப்படி கிருஷ்ணர் வந்து ஜெகநாதரா தோன்றினார்ன்ற அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அதே இந்திரத்யும்னர் திரும்பியும் ஒரு பிறவி எடுக்கிறார். அவர் தான் பிரதாபருத்ரர் அப்படின்ற ஒரு ராஜா. அவரும் அதே இந்திரத்யும்னரோட வழிபாட்டுல அந்த ஃபேமிலில வந்ததுனால இந்த ராஜாவும் பரம்பரையா அவருடைய முன்னோர்கள் எல்லோருமே ஜெகநாதரை தான்
வழிபாடு பண்ணின்னு வந்தார். அதே மாதிரி இந்த ராஜாவும் ஒரு பெரிய பக்தன், பகவானுடைய ரொம்ப க்ளோஸ் பக்தன், ரொம்ப தீவிரமான ஒரு பக்தனா இருந்தார். தீவிரமானனா ரொம்ப அவர் பகவான சேவை செஞ்சாதான் என்னுடைய மற்ற பிரஜைகள் எல்லாம் சந்தோஷமா இருப்பா, என்னுடைய ராஜ்யத்துக்கு நான் பண்ற இந்த ராஜ்யத்துக்கு ஒரு 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 காரணம் இருக்கணும், ஒரு ஒரு யூஸ் பர்பஸ் இருக்கணும் லைஃப்லனா பகவான பிரீத்தி செய்யறது தான் என்னுடைய முதல் வேலை அப்படின்ற அளவுக்கு ஜெகநாதரை தினம் நாள்தோறும் பிரதாப ருத்ரர் ஜெகநாதரை வர்ஷிப் பண்றார். சோ கதையை கேளுங்க. இப்ப என்ன கேட்பேன் நான், பிரதாப ருத்ரர் போன ஜென்மத்துல யாரா இருந்தார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? சோ பிரதாப ருத்ரர் தான், அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் நான் சொல்ற கதையை கேட்டுட்டு இருக்கேன்னு. சோ பிரதாப ருத்ரர் போன ஜென்மத்துல பிறவி ஜென்மம் அவர் யாரா இருந்தார், அதுதான் கேள்வி. சோ மேலும் கதைக்கு போயிட்டே இருக்கலாம். பிரதாப ருத்ரர் இப்போ தினம் பகவான அவர் கட்டாக் பிசான்ற ஒரு அந்த அந்த சமயத்துல இருக்கிற ஒரு அந்த நகரத்துல ராஜாவா இருந்தார். அவருடைய கேபிட்டல் கட்டாக் அப்படின்ற ஒரு ஊர்ல வசிச்சுன்னு வந்தார். ஆனால் நாள்தோறும் அவரும் அவருடைய ஃபேமிலி, குழந்தைகளும் சரி, மனைவி ராணியாகவும் சரி, எல்லோருமே ஜெகநாதருடைய பெரிய பக்தர்களாகவே இருந்தார். அதனால ஒவ்வொரு நாளும் அதுக்கும் மேல இல்லாம காசி மிஸ்ரா அப்படின்ற அவருடைய குலகுருக்கு தினமும் பணிவிடை செஞ்சார். ஏன்னா நம்மளோட சாஸ்திரங்கள் பகவத்கீதையில என்ன சொல்றது, பகவானை பத்தி தெரியணும்னா நம்மளுக்கு டைரக்டா புரியறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனா பெரியோர்களான ஆச்சாரியர்களான நம்ம குருவர்களான யாரு அவர் அந்த ஃபுல் சீக்கர்ஸ் ஆஃப் த ட்ரூத், யாருக்கு அந்த பக்குவம் வந்ததோ, பகவானை பத்தின பக்குவத்தை அனுபவப்பட்டாலோ அவள்கிட்டே நம்ம பகவானை பத்தி தெரிஞ்சிடணும்னா நம்ம செய்யற பக்திக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்ற ஒரு அந்த நல்ல ஒழுக்கம், நல்ல தாட்டு, நல்ல அடக்கத்தால யார் பகவானுக்கு சேவை செய்யறாளோ பகவான் அவருக்கு தான் ரொம்ப பிரீத்தியா இருப்பார். அதனால தத்விதி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையா. அதனால எப்பவுமே தன்னோட குருவான காசி மிஸ்ரா அப்படின்றவருக்கு எப்பவுமே சேவை செஞ்சுட்டு வந்தார். இந்த காசி மிஸ்ரரும் வேற யாரும் இல்ல, அந்த இந்திரத்யும்னர் இருக்கிற சமயத்துல அவர் விஸ்வாசுன்றவருடைய மறுபிறவிதான் இந்த காசி மிஸ்ரரா. இவர் சைத்தன்ய லீலால இப்போ திரும்பியும் பிறவி எடுத்து பிரதாப ருத்ரரோட ராஜ்யத்துல வாழ்ந்துன்னு வந்துருக்கார். பிரதாப ருத்ரர் எப்பவுமே அவர் காசி மிஸ்ரரோட தன்னோட குருவா நினைச்சிட்டு எதெல்லாம் எப்படி பகவானுக்கு சேவை செய்யணும், ஜெகநாதர் எப்படி பிரீத்தி பண்ணணும், எப்படின்னா அவரோட காலை பிடிச்சி நிறைய கதைகள் எல்லாம் கேட்பாரா ஜெகநாத் மிஸ்ரர் பத்தி. அந்த மாதிரி தன்னுடைய ராஜ்யம் ஒன்றி ஆண்டதுக்கு மேலும் பகவான் நிறைய கிருஷ்ணர் லீலையில, ஜெகநாத் லீலையில கேட்கறதுக்கு ரொம்ப அனுபவத்தோட ஆசையோட அவ்வளவு ஒரு பக்தனா சிறப்பா வாழ்ந்து வந்த காலம் அது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கிளியரா நம்மளுடைய மத்திய லீலை சைத்தன்ய சரிதாமிர்தத்துல 11வது சாப்டர்ல கொடுக்கப்பட்டது. சோ அப்போ என்ன ஆச்சு, அந்த சமயத்துல சைத்தன்ய மகாபிரபு சவுத் இந்தியா, நம்மளுடைய சவுத் இந்தியா சவுத் இந்தியால டிராவல் பண்ணின்னு வந்திருந்தார், நிறைய இடத்துக்கு போயிட்டே வந்தார். அந்த சமயத்துல அவர் ஒரு ஒரு பிராமணர், ஒரு பக்தனான ஒரு இடத்துக்கு, ஏன்னா அவருக்கு எப்படி பாகவதம் பிடிக்கும்ன்றது ஒரு அனுபவம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. தன்னோட கூட தன்னுடைய சீடர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பாகவதம் கேட்கறதோ, பேசுறதோ, அனுபவனோ, சொல்றதோ, எப்பவுமே மகாபிரபுக்கு பிரீத்தி செய்யணும்னா பாகவதம் அவருக்கு எதிர பாகவதம் ஸ்லோகங்கள்லாம் சொல்றாலோ மகாபிரபுக்கு ரொம்ப திருப்தி கொடுக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒரு வாட்டி ஒரு பிராமணரை பாக்குறார், ஒரு ஏழை பிராமணர். வராக நகரம் அப்படின்ற ஒரிசா பக்கத்துல இருக்கிற ஒரு நகரத்துல அந்த பிராமணர் வீட்டுக்கு போறார். அந்த பிராமணர் எப்படின்னா லவுடா அவர் பாகவதம் சாண்ட் பண்ற. போற வழியில பகவான் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சின்ன குடிசையான அந்த சின்ன பிராமணர் வீட்டுக்கு போய் அவர் இடத்துல எடுத்து மேலும் சொல்லு மகிமா மகிமா அப்படின்னு
சொல்றார். அவர் மேலும் மேலும் அந்த பாகவதர் வந்து அவரும் அந்த பிராமணர் வந்து ரொம்ப உற்சாகப்பட்டு அவரும் மகாபிரபு கேட்க கேட்க நிறைய பாகவதம் சாரியா நிறைய சாப்டர்ஸ் எத்தனை பாகவத ஸ்லோகங்கள் தெரியுமோ அவ்வளவும் அவர் வந்து ரிசைட் பண்ணிட்டே வரைச்ச மகாபிரபு அவருக்கு பெருசா ஒரு பதவியே கொடுத்தார், ஒரு பெரிய டைட்டிலே கொடுத்தார். என்ன டைட்டில்னா பாகவதா ஆச்சாரியர் அப்படின்ற ஒரு பெரிய டைட்டில் கொடுத்து என்னைக்குமே வாழ்நாள் மூலமும் உன் வாழ்க்கை முடிகிற வரையிலும் இந்த பாகவத்தை சொல்ற ஒரு அந்த தருணத்தை வந்து விட்டுடாத. ஸோ தினமும் நாள்தோறும் எப்பவுமே இந்த பாகவதங்கள் தான் நம்மளுக்கு காப்பு. அதனால நீ நிச்சயமா யாரை பார்த்தாலும் யாரை கேட்டாலும் பாகவதத்துடைய ஸ்லோகங்கள் சொல்லிண்டே இருக்கணும் அப்படின்னு அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு பகவான் மேலும் கிளம்பி சைத்தன்ய மகாபிரபு வந்து பூரிக்கு வரார். அந்த சமயத்துல பூரிக்கு வரைச்ச எல்லோரும் பக்தர்கள்லாம் கூட சேர்ந்து வரார். அந்த சமயத்துல மகாபிரபுவோட கூட இருக்கிறவா ஸ்வரூப் தாமோதர் பிரபு அப்படின்ற சர்வபௌம பட்டாச்சாரியா, அப்புறம் ராமானந்த ராய் அப்படின்னு பெரிய பெரிய பக்தர்கள், மகாபிரபுவின் கான்பிடன்ஸ், அவருடைய க்ளோஸ் டிசைபிள்ஸாக இருக்கிறவர்களோட மகாபிரபு எப்பவுமே கடந்து வரார். சோ அந்த பாரு ஓகே. சோ அது மாதிரி வரைச்ச பிரதாபருத்ரர் வந்து பாக்குற சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு, அவரை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காரு, எப்படி பாகவத பிரச்சாரம் பண்றார். சோ ராஜா, அந்த நாட்டுக்கு ராஜாவான பிரதாபருத்ரர் வந்து ரொம்ப ஆசைப்படுறார். நானும் எனக்கு இந்த சர்வபௌம பட்டாச்சாரியர் கிட்ட போய் கேட்கிறேன், இந்த மாதிரி எனக்கு மகாபிரபுவோடைய தரிசனம் கிடைக்கணும், நீங்க கொஞ்சம் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு. அந்த சமயத்துல சர்வபௌமர் வந்து போய் மகாபிரபு கிட்ட போய் சொல்றாரு, சைத்தன்ய மகாபிரபு கிட்ட, இந்த மாதிரி இந்த ஊரு ராஜாவான பிரதாபருத்தர் பெரிய பக்தன், ஜெகநாதருக்கு நிறைய பண்ற காசி மிஸ்ராவுடைய அவருடைய சீடரானவர் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்றச்ச உடனே சைத்தன்ய மகாபிரபு வந்து காதை புட்டின்றாராம். கர்ணஹஸ்த திய பிரபு ஸ்மரே நாராயண சார்வபௌம காஹக்கான அயோக்கிய வச்சன. என்ன சர்வபௌமா, ஒரு அயோக்கியமான ஒரு வச்சனத்தை என்கிட்ட சொல்ற, ஒரு அயோக்கியமான ஒரு செய்தி என்கிட்ட சொல்ற, காதுக்கே நன்னா இல்லாத ஒரு விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்ற, இது என்னது? அதனால அவர் வந்து நாராயணா ஐயோ எனக்கு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறார். என்ன நான் சொன்னேன், நான் விரக்கட்ட சன்னியாசி ஆமார ராஜ தர்ஷன ஸ்திரீ தர்ஷன சம விஷேர பாக்ஷனா அப்படிங்கிறார். அப்படின்னா நான் ஒரு சன்னியாசி, எல்லாத்தையும் முற்றிலும் திறந்த சன்னியாசிகளுக்கு ராஜாவோடையும் ஒரு ஸ்திரீயோட என்னைக்குமே சங்கமம் ஏற்படக்கூடாது. அதனால நீ இந்த மாதிரி ஒரு கெடுதலான வார்த்தைகளை இனிமே என்கிட்ட சொல்லாத, இனிமே இதை பத்தி இந்த ராஜாவை பத்தி பேசணும், அவரை மீட் பண்ணணும் நான் சொன்னேன், இங்கேருந்து நான் எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன், நான் காணாம போயிடுவேன் அப்படின்னு சொல்றச்ச, ஆஹா நான் என்ன பண்ண போறேன், நான் எப்படி இவரை வந்து மகாபிரபுக்கு கோவிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டேனே, அங்கவா ராஜா வந்து எப்படியாவது எனக்கு இந்த ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுன்னு என்ன கேட்கிறாரு. ஆனாலும் சர்வபௌமா வந்து நைஸா சொல்லி பாக்குறாரு மகாபிரபு கிட்ட, அப்படிலாம் நீங்க அவரை சாதாரண ராஜாவா நினைச்சிட்டாங்கோ, ராஜரிஷி, அவர் ஒரு பரம்பரையா ஜெகநாதர் எல்லாம் வேலை பண்ணிட்டு எப்பவுமே அவர் வந்து ஜெகநாதருடைய காலடியிலே விழுந்து கிடக்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு புண்ணிய மகான் அவர், அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்கோ நான் அப்படின்னு சொல்ல போயும் அவர் வந்து பரம கிருபாலு. சோ அதனால என்ன சொல்றார், நீங்க இந்த மாதிரி நீங்க எப்படியாவது ஒரு தருணத்தை கொடுக்கணும்னா, ஆனா சைத்தன்ய மகாபிரபு கண்டிப்பா நோவே அப்படின்னு சொல்றார். நான் அவரை பார்க்க மாட்டேன், எனக்கு பார்க்க இஷ்டம் இல்லை, எனக்கு பார்க்க திருப்தி இல்லை, எனக்கும் ஒரு ராஜாக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அதுக்கு பாம்புக்கு சமானம். ஒரு பாம்பை பார்த்து அவர் எப்படி மகாபிரபு சொல்றன்னா, ஒரு பாம்பை பார்த்தா எப்படி ஒரு மாதிரி என்ன பயமா இருக்குமோ, ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குமோ, அந்த மாதிரி நான் ராஜா பார்த்தா என் உடம்பெல்லாம் அருவருப்பா ஆயிடுது, பயமா இருக்கு, நான் இங்க இருக்கவே மாட்டேன், நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்ற அளவுக்கு மகாபிரபு ரொம்ப கடுமையா நான் பார்க்க மாட்டேன் ராஜாவை, நான் மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ற. அந்த சமயத்துல ராஜாக்கு ரொம்ப அவருக்கு வந்து என்னடா அது இப்படி மகாபிரபு இவ்வளவு பேர் வந்து பாக்குறா, சாரசாரிய மனுஷாலாம் வந்து பாத்துட்டு இருக்கா, அவளுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்குறாரு, அவளுக்கெல்லாம் அசோசியேஷன் கருணை கொடுக்குறார், நான் ராஜாவான எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் ஏற்படுத்த மாட்டேங்கிறாரே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்றச்ச. அந்த சமயத்துல
கோயிலுக்கு போறார். அப்போ வந்து மகாபிரபு வந்து காஷி மிஸ்ரார் அவருடைய வீட்டுல இருந்துட்டு இருக்கார். இந்த சமயத்த மகாராஜா வந்து பிரதாபருத்ர ஜெகநாத் புரி கோயிலுக்கு போறார். அந்த சமயத்துல இன்னொரு மகாபிரபுவோடைய இன்னொரு க்ளோஸ் டிவோட்டி ராமானந்த ராய் அப்படின்றவர் அவரு வர அவர்கிட்டயும் விண்ணப்பம் தெரிவிக்கிறார். எப்படியாவது இந்த மகாபிரபுவோடைய தரிசனம் எனக்கு கிடைக்காதா, எனக்கு எப்படியாவது கொடுக்க மாட்டியா, இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டியான்னு சொல்ல போக அந்த சமயத்துல ராமானந்த ராய் எப்படியாவது சொல்லி பாக்குறேன் மகாபிரபு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த சமயத்துல ராமானந்த ராய் வந்து போய் வந்து இந்த மாதிரி இவரை பத்தி பெருமையா பேசுறார். அந்த சமயத்துல அவர் வந்து ஒரு நல்ல டிவோட்டி, ஒரு நல்ல பக்தன், நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்றாரு, நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றச்ச அப்பதான் மகாபிரபுவோடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது. சோ எப்படி பகவான் வந்து ராமானந்த ராய் நீ சொல்ற விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து எனக்கு புரிய வருது, சோ பரம கிருபாலு, ஓகே. சோ அதனால ராமானந்த ராய் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு அவர் வந்து ஏன்னா அப்ப ராமானந்த ராய் வந்து சொல்றாரு, எப்படி ராஜா வந்து என்ன சொல்றாருன்னா பரம கிருபாலு தேனே விரஜேந்திர நந்தன கோன ஜன்ம முறை அவசிய திபேன தர்ஷன. அவர் சொல்ற எனக்கு தெரியும் இந்த மகாபிரபுன்றவர் அவர் வந்து பரம கிருபாலுவா ஆச்சே, அவர் வேற யாரும் இல்ல, விரஜேந்திர நந்தன நந்த மகாராஜா நந்த பாபா விரஜேஷ தனையாக விரஜ பூமியில பிருந்தாவனத்துல வளர்ந்த இந்த கிருஷ்ணரே தான் இந்த மகாபிரபு. அவரை தரிசனம் கிடைக்கிறதுக்கு எனக்கு இந்த ஜென்மால வாய்ப்பு கிடைக்கலையே, நான் கொடுத்து வைக்கலையே, மேபி அடுத்த ஜென்மத்திலேயாவது எப்படியாவது எனக்கு அவருடைய தரிசனம் கிடைக்கணும், அவருடைய அசோசியேஷன் கிடைக்கணும்னு நான் ரொம்ப வேண்டேன். இல்லைன்னா நான் வாழறதுக்கு அர்த்தம் இல்லை, நான் ராஜ்யம் பண்றதுக்கு அர்த்தம் இல்லை. அவரை பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா இன்னையோட இந்த ராஜ்யத்தையே நான் இழக்க தயாரா இருக்கேன். ஆனாலும் எப்படியாவது அவருடைய தரிசனம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப இதுதான் அந்த பாட்டு. இப்ப நம்ம பாடின ஒரு பஜனை இருக்கணும், எப்படி ஒரு வைஷ்ணவர்களுடைய அசோசியேஷன் வேணுமோ அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதனாலதான் ராஜா என்ன பண்றாரு, தானே டைரக்டா ரொம்ப ப்ரொசீட் பண்ணாம இவாளும் வைஷ்ணவர்கள் இவாளுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுண்டு மகாபிரபு பாக்குறதுக்கு அவா மூலமா எப்படியாவது எனக்கு மகாபிரபுவோடைய தரிசனம் கிடைக்கணும்னு வேண்டார். சோ அத இப்போ மகாபிரபு புரிஞ்சுட்டு ஸ்லோலி மகாபிரபுவோடைய மனசு மாறுறது. சோ எப்படி பகவான் வந்து சொல்றாரோ ஏமி பக்த ஜனா பார்த்த தமே பக்தாச்சயே ஜனாக மத் பக்தானாம் சயே பக்தஹ தமே பக்த தமாமதஹ. எப்படி அர்ஜுனன் கிட்ட பகவான் வந்து கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில, யார் என்னுடைய பக்தன் எனக்கு எப்படி பிரீத்தி செய்யணுமோ அவர் வந்து பக்தனுடைய பக்தனா இருந்தா எனக்கு ரொம்ப பிரீத்தி அப்படிங்கிறார். சோ அதனால those who are my direct devotees are not actually my devotees அப்படின்றார் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட. அதனால்தான் எப்படியுமே இப்ப இதே விஷயம் வந்து சிவன் கூட ரொம்ப முக்கியமா இந்த ஸ்லோகங்கள்லாம் சைத்தன்ய சரிதாமிருதத்திலயும் கோட் பண்ணியிருக்கா. எப்படி தேவி கிட்ட பார்வதி கிட்ட அதான் சொல்றார், விஷ்ணுவ வந்து நம்ம பிரீத்தி செய்யணும்னா அவருடைய சீரர்களுக்கு நம்ம சேவை செஞ்சோம்னா விஷ்ணுக்கு ரொம்ப பிரீத்தி உண்டாகும் அப்படிங்கிறார். ஆராதனம் சர்வேஷாம் விஷ்ணுராராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி ததீயானாம் சமர்ச்சனம். மை டியர் தேவி, ஓ பார்வதி, எல்லா வேதங்களிலும் என்ன குறிக்கப்பட்டிருக்குன்னா எப்படி தேவர்கள் எல்லாம் பிரீத்தி செய்யலாம், அப்படி எல்லோரையும் எவ்வளவு உலகத்தை ஜீவராசிகளுக்கெல்லாம் நம்ம பிரீத்தி கொடுக்கலாம், நன்மை உண்டாக்கலாம். தேவர்கள் 33 கோடி தேவர்களையும் பிரீத்தி செய்யணும்னா மனுஷாலா இருக்கிற வாழ்க்கை இது ரொம்ப புரியணும். எப்படின்னா விஷ்ணு ஆராதனம் பண்ணி அவருடைய பக்தர்களையும் ஆராதனம் பண்ணனா ரெண்டரிங் சர்வீஸ் டு வைஷ்ணவாஸ் அப்படிங்கிற விஷ்ணு ஆராதனம் பரம் அப்படிங்கிறார். ஆராதனம் சர்வேஷாம், அவருடைய பக்தர்களை கூட நம்ம சேவை செஞ்சோம்னா பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி ஆகும் அப்படின்னு சிவன் கூட பார்வதிக்கு சொல்லித்தர. எப்படி விஷ்ணு ஆராதனம் பண்றது ரொம்ப சிறப்பா பண்ணறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு அந்த மாதிரி சொல்ல போக நிறைய விஷயங்கள் வந்து ராமானந்த ராயும் சைத்தன்ய மகாபிரபுவும் பேசுறச்ச சைத்தன்ய மகாபிரபுடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது. அந்த சமயத்துல என்ன சொல்ற சர்வபமா அப்போ வந்து ராமானந்தர சொல்ற, நீங்க வந்து
சர்வபவார் பிரபு பட்டாச்சாரியா கிட்டயும் ராமானந்த ராய் கிட்டயும் சொல்றேன், எப்படியாவது எனக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலன்னா நான் என்னுடைய லைஃபையே என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சிடுவேன். அதனால ஏதாவது ஒரு தருணம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு வாய்ப்பு சொல்லுங்க, ஜஸ்ட் அவருடைய தரிசனம் கிடைச்சா கூட போறேன், அவர் கிட்ட கூட நான் போக வேண்டாம், ஏதாவது ஒரு வாய்ப்பு சொல்லுங்கன்ற சர்வபமா சொல்றாரு. உங்களுடைய ஊக்கம் எனக்கு புரியுது, உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனை புரியுது, இந்த உற்சாகத்துக்கு புரியுது, அதனாலே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். மகாபிரபு வந்து அப்ப என்ன ஆறுது, அந்த சமயத்துல பூரியில என்ன விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா, அந்த சமயம் வந்து பகவான் வந்து அவருடைய சித்தி குண்டிச்சா டெம்பிள்ல இருக்கார். அதோடைய பூஜை பேரு அனாவசார அப்படின்னு ஒரு பூஜை. அந்த என்னன்னா, பகவானுக்கு ஜுரம் இருக்கு, உடம்பு சரியில்லை, அதனால அவர் வந்து வேற கோவில்ல இருந்து அவருடைய இருக்கிற இருப்பிடத்துல இருந்து அவருடைய குண்டிச்சா அப்படின்ற ஒரு ஊர்ல அவருடைய சித்தியான வீட்டுல ஜெகநாதர் இருக்கிற சமயத்துல பூரிஜா அப்போ வந்து மகாபிரபு தினம் கீர்த்தனை பண்ணுவார். ஒரு நாளைக்கு ஸ்நான யாத்திரை நடக்கும். அப்போ சமயத்துல பகவான் ஒருவர் அவர் கோவில வந்து டான்ஸ் ஆடுவார். சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுற சமயத்துல நீங்க வந்து ஒளிஞ்சிருந்து பாருங்க அப்படிங்கிற. சரின்னு ஓகே அப்படின்னு சொல்றச்ச சோ யா அது மாதிரி சொல்றச்ச அப்போ அப்படின்னு இவ எல்லாரும் பேசிக்கிறா, ஒரு பிளான் பண்றா. எப்போ வந்து ராஜா வந்து மகாபிரபுட தரிசனம் ஒளிஞ்சிருந்து கிருஷ்ணருக்கு சைத்தன்ய மகாபிரபுக்கே தெரியாத மாதிரி பாக்குற மாதிரி நீங்க இந்த சமயத்துல ஒரு ஓரமா இருந்து பாருங்கன்னு சொல்றச்ச இப்ப என்ன படிச்ச. சோ ராமானந்த ராயும் சைத்தன்ய மகாபிரபுவும் ராமானந்த ராய் ஸ்லோலி பகவான் இந்த மாதிரி ஒரு கொடுக்குற, இந்த மாதிரி ராஜா வந்து ரொம்ப நல்ல ராஜா, தூய்மையான ராஜா, அதனால அவர் வந்து இப்படி வந்து உங்களை பார்க்கணும். சோ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றது, அப்படியா சரி அப்படின்னு கேட்டுக்கிறார். ஆனா நீ வந்து இப்போ நேரா நீ எங்கேயும் போக கூடாது, ராஜா எல்லாம் பார்க்க கூடாது, அவரை பத்தி நான் நிறைய கேட்டுட்டேன், நேரா எதுக்கு என்ன பார்க்க வந்த, நீ முதல்ல நீ கோயில் தரிசனம் பண்ணியா, ஜெகநாதரை தரிசனம் பண்ணியா அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு வந்து ராமானந்த ராய் கிட்ட கேட்கிறார். அப்ப ராமானந்த ராய் சொல்றார், உங்களுக்கு சாஸ்திரங்கள் சொல்றது இந்த சரீரம் வந்து ஒரு சேரியட், ஒரு சாரதி, ஒரு இது என்ன சொல்றது ரதம் மாதிரி. நம்ம கால்கள் வந்து ஒரு சாரதி, நம்மளுடைய அந்த என்ன சொல்றது ஹார்ட், நம்மளுடைய ஹிருதயம் வந்து ஒரு சாரதி மாதிரி. என்னோட மனசு என்ன சொல்றதோ அப்படிதான் என் கால் அந்த சைடா தானே போகும். அதனால என் மனசு உங்களதான் தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதனாலதான் நேரம் உங்களை பார்க்க வந்தேன். அதுக்கு மகாபிரபு சொல்ற, நேரா எங்கேயோ யாரையும் பார்க்க கூடாது, நேரா கோயிலுக்கு போ, சுவாமிய தரிசனம் பண்ண, ஜெகநாதரை தரிசனம் பண்ண, நேரா உங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து ராமானந்த ராய் இல்ல எதுக்கு என்ன வந்து இப்படி எல்லாம் பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா மகாபிரபுக்கு தெரியும் இந்த மாதிரி இவர் நேரா போய் ராஜாதான் மீட் பண்ண போறான்னு. அப்போ சொல்றச்ச ராமானந்த ராய் எப்படி இருந்தாலும் மகாபிரபு ராஜாவை பாக்குறார். அப்போ என்ன ஆகுது, ராஜா சொல்றார், எனக்கு வந்து ஜகாய் மதாய்ன்ற ஒரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஜகாய் மதாய்ன்ற ஒரு பெரிய துஷ்டர்களை கூட அவர் வந்து பகவானுடைய அனுகிரகம் மூலமா அவரை காப்பாத்தினார். நான் ஒரு பாப்பியா ஆயிட்டேனே, எனக்கு ஒரு மோச்சனம் கிடைக்காதா, எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா, நான் அவ்வளவு மோசமாவா போயிட்டேன் அப்படின்னு சொல்ல போய் அப்போ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்றார். அதனால ரத்த யாத்திரா நடக்கிறச்ச என்ன ஆகுது, சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபு பண்றச்ச அந்த சமயத்துல நீங்க வந்து ஒளிஞ்சிருந்து பாருங்க. சோ அன்னைக்கு பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபு வர கோவில்ல பயங்கரமா ரொம்ப விசேஷமான நர்த்தனமும் கீர்த்தனமும் ரொம்ப அழகா நடந்துட்டே இருக்கிற சமயத்துல ஒவ்வொரு நிறைய ஆச்சாரியர்களும் ஸ்ரீனிவாச பண்டிதரோ, பக்ஷேச்சர பண்டிட், அத்வைத ஆச்சாரியா, யாரு இவர் கூட வர்றாரு, நம்மளுடைய நாமாச்சாரியரான ஹரிதாஸ் தாக்கூர், அது மாதிரி பெரிய 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 பக்தர்கள்லாம் வந்து கூட்டி சேர்ச்ச ஒரு பெரிய நாம சங்கீர்த்தமே நடக்கிறச்ச அந்த இடம் வந்து அப்படியே அந்த பிரதாபருந்தர் பேசி வச்சுட்ட மாதிரி ஒரு ஓரத்துல பார்த்துட்டு இருக்காரு, எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். அவருக்கு எப்படின்னா ஒரு அப்படியே ரொம்ப அப்படி உற்சாகமா போயிடுது, ரொம்ப பரவசமா இருந்தது அந்த நிலைமையே அங்க. ஏன்னா கீர்த்தனம் ரொம்ப ஜோரா போயிட்டு இருக்கு, ஸ்ரீனிவாசர் இருக்க, ஸ்ரீவாச பண்டிதர் இருக்க, சர்வபௌமா இருக்கார், அதுக்கு மேல ஸ்வரூப் தாமோதர். அது வந்து ஸ்வரூப் தாமோதரே சைத்தன்ய மகாபிரபுடைய அடுத்த அம்சம்னே சொல்லுவார். அந்த மாதிரி பெரிய பெரிய டிவோட்டிஸ் எல்லாம் வந்து நிக்கிற இடத்துல இங்க பாக்குறச்ச பிரதாபருந்தருக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. அப்படியே அவர் 1000 சூரியன்கள் சேர்ந்து இருக்கிறது எப்படி இருக்கும், ஒரு சூரியனுக்கே நம்மளுக்கு எல்லாம் கண்ண கூசுறது, 1000 கணக்கான சூரியன்கள், ஏன்னா அந்த மாதிரி சூரியன்கள் சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவ்வளோ
பிரபா பரவசமாவும் இருக்கும், ரொம்ப பிரைட்டா இருந்ததா, அவ்வளவு கிராண்டும் அவ்வளவு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்ததா. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பாக்கறச்சே எல்லாருக்கும் மயில் கூச்சல் ஆறுதா. நிறைய பேர் அப்படியே பரவசத்துல அப்படியே பெயிண்ட் பண்ணி மயக்க போட்டு கீழே விழறாலும் அவ்வளோ ஒரு பகவானுடைய நாமத்தை அவ்வளவு அழகா உச்சரிச்சுட்டு மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறாரு. இதுக்கு தானே அவர் அதனால அந்த வர்ணனைகள்லாம் நீங்க படிச்சேன்னா அந்த 11th இதுக்கு தானே மகாபிரபுடைய நோக்கம் என்ன, ஆசை என்னன்னா அவதாரி சைத்தன்ய கையில தர்ம பிரச்சாரண. சோ அதனால இந்த கலிகாலத்துக்கு மகாபிரபுவோடைய ஒன்லி கோரிக்கை என்னன்னா எல்லோரும் கிருஷ்ண நாமத்தை சொல்லணும், கூட்டு பிரார்த்தனையா சொன்னாதான் எல்லோரும் இந்த கலிகாலத்துடைய கஷ்டங்கள்ல விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்ற அந்த ஒரு இமோஷனை கொண்டு வரதுக்கோசரம், அந்த பக்தியின ஒரு ஐடியாவை கொடுக்கறதுக்கோசரம் மகாபிரபுவே நர்த்தனம் ஆடி டான்ஸ் ஆடி பகவான் நாமத்தை பெரப்பி எல்லாரையும் உற்சாகம் பண்றதுல எல்லோருமே அந்த பக்தி பரவசத்துல இருக்கிறத பாக்குறச்சே எல்லாரும் பக்தர்கள்லாம் கூட சரிச்ச மகாபிரபு உட்காத்தி வச்சு என்ன சந்தனம் என்ன கற்பூரம் காட்டி அவர் மேலெல்லாம் அழகா நல்ல வாசனை திரவியங்கள்லாம் தேய்ச்சி அவரை இன்னும் கொஞ்சம் பரவசம் பண்ணி அப்படியே ஆடுறச்ச அந்த சமயத்துல என்ன ஆறுது, பகவான் ரொம்ப சைத்தன்ய மகாபிரபு ஒரு ரொம்ப பரவச நிலை அடையறச்ச அவருடைய வாயிலேருந்து கோழையா கொட்டுறது, திடீர்னு மூக்குல இருந்து சளியா கொட்டுறது, உடம்பெல்லாம் ஒரே வேர்வை கொட்டுறது, அப்படியே அதிலே நனைஞ்சு போய் அப்படியே பரவசமாய் கீழே விழுந்து கீழே அந்த மண்ணுல எல்லாம் பிறண்டு விருண்டு எழுது அப்படியே ஆடுறத பார்த்தோன்னே அதை பாக்குறச்ச பிரதாப ருத்ரருக்கு ஒரு மாதிரி என்னடா ஆயிட்டு இருக்கு, நல்லா தானே போயிட்டு இருந்தது, இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு பகவானுக்கு அப்படின்னு சொல்றச்ச அவருக்கு புரியாம இருந்தது பகவானுடைய அந்த ஒரு மாதிரி. அப்ப அந்த சமயத்துல சைத்தன்ய மகாபிரபு அந்த டான்ஸ் நர்த்தனம் ஆடுறச்ச கீர்த்தனம் போடுச்ச ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன் அப்படியே உற்சாகத்தோட எல்லோரும் டான்ஸ் ஆடின்னு ஆலிங்கன் பண்ணிட்டு இருக்கிற நமத்துல கர்த்தல் வாசிக்க, மிருதங்க வாசிக்க, ஹார்மோனியம் லவுட வாசிக்க எல்லாம் நடக்கிற நேரத்துல மகாபிரபு குதி குதிச்சு அவர் கையெல்லாம் திடீர்னு நீண்டு போறதா, கையெல்லாம் சின்னதா இருந்தா, திடீர்னு ஒவ்வொரு குரூப்லயும் அவர் அப்படியே பரவசமா காமிக்கிறாரு, பிருந்தாவன் லீலையெல்லாம் காமிஞ்சு எல்லோருமே அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டிரான்சென்டென்டல் ஈசோட்டோரிக்னா நம்மளுக்கு எல்லாம் அனுபவிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோருக்கும் பகவான் சைத்தன்ய மகாபிரபு கொடுக்கிற நேரத்துல மகாபிரபு அப்படியே பார்த்துட்டு இருக்கார். இதெல்லாம் அப்படியே ஒரு சிங்கம் மாதிரி திடீர்னு கர்ஜிக்கிறாராம். அதெல்லாம் பாக்குறவங்க இது நம்ம ராஜா காதை பொத்தின்றாரா, ஐயோ இதெல்லாம் நம்மளாலே கேட்க என்னடா அது இவ்வளவு எல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு நம்மளுக்கே மனசுல யோசிக்கிற மாதிரி ராஜாவான அந்த பிரதாப ருத்ரருக்கும் அதே மாதிரி ஒரு யோசனை வந்துதான். என்னடா அது கேட்க முடியலையே, மகாபிரபு இப்படி பார்க்க முடியலையே, எனக்கு என்னன்னு புரியலையே, என்ன ஆறுதுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு கீர்த்தனை எல்லாம் நடந்துருது. எல்லாரும் அவன் வீட்டுக்கு போயிடுறா. ராஜாவும் அவருடைய இல்லத்துக்கு அரண்மனைக்கு வந்துடுறார். அந்த சமயத்துல ராத்திரி யோசிச்சுட்டு என்னடா எடுத்து இந்த மாதிரி ரொம்ப ஆடா ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், என்னடா எதுக்கு இப்படி நடந்தது, எப்படி நடந்தது, இந்த நடந்த சம்பவங்கள்லாம் ராஜா திரும்பியும் மகாபிரபுவோடைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் இப்படி எதுக்கு மகாபிரபு பிஹேவ் பண்ணார், இப்படி நம்மளால ஒரு ருசிக்கவே முடியாத ரசிக்கவே முடியாத ஒரு அளவுக்கு மகாபிரபு எதுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாருன்னு யோசிச்சுட்டே அவர் அப்படியே அரண்மனையில தன்னுடைய பெட்ல படுத்துக்கிற நேரத்துல ராத்திரி ஒரு பெரிய கனவு வந்தது. அந்த கனவுல என்ன ஆச்சு, பாக்குற ஜெகநாதர் அவர் எப்படி மகாபிரபு அந்த நிலைமையில பார்த்தாரோ, வாயில கோழை ஒழியிற மாதிரி, மூக்குல சளி கொட்டுற மாதிரி, அவர் உடம்பு ஃபுல்லா ஒரே அழுக்கா இருந்தது. அப்படியே அவர் தன்னுடைய கனவுல ஜெகநாதரையே அப்படி பாக்குறாரா, அவருடைய சிம்மாசனத்துல உட்காந்து அந்த அவருடைய ஆசனத்துல உட்காந்து அப்படியே அவருக்கு பயம் வந்துருத்தா, என்னடா அது நான் என்ன ஜெகநாதரே அப்படி பாக்குறேன் அப்படின்னு. திடீர்னு அப்புறம் ஜெகநாதர் ஐயோ அழுக்கா இருக்காரு, அவரை தொடக்கணும்னு அவர் ராஜா துடைக்க போறாரா. அப்ப ஜெகநாதர் சொல்றேன், கிட்டக்க வராத நான் வாசன திரவியங்கள்லாம் பாக்கறச்சே என்னோட ஆசையோட என்ன சேவை செய்யறச்சே இப்ப நான் அழுக்கா இருக்கேன், அதனால நீ உனக்கு அது ஒரு மாதிரி என்ன சொல்றது சித்தமா இருக்கு, அதனால என் கிட்டக்க வராத, என் மேலெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு, என் கிட்ட வராத அப்படின்னா ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழம்புறதான். அப்படியே பாக்குறாரா, திடீர்னு திரும்பி பாக்குறாரா, சைத்தன்ய மகாபிரபு அதே சிம்மாசனத்துல ஜெகநாதர் பத்தில அவர் இருக்காரா. அப்பதான் அவர் அப்படியே
ஒரு ஒரு பயத்தை கண்ணு முழிச்சு பாக்குறச்ச தன்னுடைய கனவுல வந்தது. அப்பதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா புரியறதா ஜெகநாதரே தான் அந்த சைத்தன்யா மகாபிரபு அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால என்ன ஆகுது, இந்த மாதிரி என்னன்னா அந்த எதுக்கு மகாபிரபு ராஜாவை மீட் பண்ண மாட்டேன், இது நான் பார்க்க மாட்டேன்னா தான் யாரு அப்படின்னு புரியுற அளவுக்கு ராஜாக்கு ஒரு 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 இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இது பிரம்மரு நம்மளோட இந்த மாதிரி ஒரு சம்பவம் கிருஷ்ணலீலையிலயும் நடந்திருக்கு. எப்படின்னா பிரம்மாவையே பிரம்ம விமோகன லீலா, பிரம்மாவே வியக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிருஷ்ணர் யாரு, சின்ன பையன் யாருன்னு அவர் கிருஷ்ணர் பிரஜலில இந்த பிருந்தாவனத்துல இருக்கிறச்ச தன்னுடைய மாடுகளும் கன்றும் திருடின்னு போய் ஒரு வருஷம் பிரம்ம லோகத்தை வைக்கிறச்ச பிரம்மருக்கே காமிச்சு கொடுத்தார் தன்னுடைய எல்லாமே, தன்னுடைய படைப்புகள் நான் யாரு அப்படின்னு கிருஷ்ணர் எப்படி காமிச்சு கொடுத்த மாதிரி இந்த மாதிரி மகாபிரபுவை இந்த நாம ருச்சி நம்மளுக்கு தெரியணும். இந்த நாமத்தை நம்ம சில சமயம் நம்ம சாண்டிங் பண்றோம், ஆனா அது ருசிக்க முடியல. ஏன்னா மகாபிரபுடைய யாரு, அவருடைய ஆக்சுவலி அவரோட விஷன் என்ன, அவருடைய கிருஷ்ண நாமத்தை சொல்றதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், அவர் எதுக்கு இந்த மாதிரி பண்ணார். மகாபிரபுவே கிருஷ்ணன் நம்மளுக்கு அந்த தீவிரமான ஒரு நம்பிக்கை இருந்தால்தான் அந்த வார்த்தைகள் நம்ம சாண்டிங் தி நேம்ஸ் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்ற ஒரு அந்த ருச்சி நம்மளுக்கு புரிய வரும். அதை தெரிய வைக்கிறதுக்கு தான் மகாபிரபு ஒரு சின்ன லீலை பிரதாப் காமிச்சு கொடுத்தார். ஜெகநாதரும் நாதா, மகாபிரபுவும் நாதே தான் அந்த சைத்தன்ய மகாபிரபுன்னு காமிக்கிறார். சோ அந்த மாதிரி பிரம்மருக்கே அந்த மாதிரி விமோகன லீலா காமிச்சு கொடுத்தவர். இதே மாதிரி லீலை சைத்தன்ய மகாபிரபு நம்ம ராஜாக்கும் காமிச்சு கொடுத்த நிலைமையில இருக்கச்ச அப்பதான் ராஜாக்கு புரியுது, ஆஹா நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால தானே எனக்கு அந்த எனக்கு அந்த என்ன அந்த எனக்கு அந்த மகாபிரபு என்னை பார்க்க விருப்பப்படல, இப்ப நான் புரிஞ்சுட்டேன், நான் இந்த மாதிரி தப்ப இப்பதான் மகாபிரபு யாருன்றது கேள்விப்பட்டாலும் அனுபவபூர்வமா ஒரு ஃபெய்த், ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு நம்பிக்கை இப்பதான் எனக்கு மனப்பூர்வமா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி மகாபிரபுவை பாக்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு நேரத்துல அந்த சமயத்துல என்ன ஆகுது, மகாபிரபு திடீர்னு ஒரு ஊருக்கு போறாரு. ஏன்னா அப்போ ஜெகநாதருடைய தரிசனம் கிடைக்காதனால போயிட்டு திரும்பி பூரிக்கு வர சமயத்துல ரத யாத்திரை நடக்கிறது, எல்லாரும் ரெடியாரா. அந்த சமயத்துல ரத யாத்திரை நடக்கிறத மகாபிரபு டான்ஸ் ஆடுறா. அந்த சமயத்துல பிரதாப ருத்ரரும் புரியுது. அப்ப என்ன ஆகுது, பிரதாப ருத்ரர் அந்த காலத்து ராஜா, இன்னைக்கும் அந்த ராஜா குலத்துல இருக்கிறவா ஒரு பெரிய தொடப்பத்தை வச்சுட்டு, வெண் தொடப்பத்தை வச்சுட்டு பெருக்கின்னு வரைச்ச மகாபிரபு நகர கீர்த்தன் பொறிச்சா அவர் ராஜாவை பார்ப்பார். ராஜா தன் மிக்க பணியுடன் அந்த மகாபிரபு வர இடத்த அழகா பெருக்கிண்டே வர்றதெல்லாம் அப்பப்போ மகாபிரபு கவனிச்சுட்டே வந்துட்டு அப்பப்போ ஸ்லோலி ராஜாவையும் பார்க்கணும் மகாபிரபுக்கு பிடிச்சது. பிரதாப் மகாபிரபு எப்படியாவது மீட் பண்ணணும், ஆனா பர்சனல் அவரை பார்க்க தரிசனம் கிடைச்சது, ஆனா அவரோட சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு இச்சையில இருக்கிறச்ச அப்பதான் சொல்லிட்டு இருந்தார். பெஸ்ட் வே என்னன்னா அவர் டான்ஸ் ஆடுறச்சா சர்வபௌம பட்டாச்சாரிய ராமானந்த ராயர் சொல்ற, அவர் டான்ஸ் பரவச நிலையில டான்ஸ் ஆடுற சமயத்துல நீங்க கிருஷ்ணரச பஞ்சாத்தியை அப்படின்றத அந்த கோபிகையோட வர்ணனை பாகவதத்துல 5 சாப்டர் பூரா நீங்க வர்ணனை பண்ணேன்னா மகாபிரபு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அவர் அவரோட எக்ஸ்டாட்டிக் மூட்ல போயிடுவார். அவர் தன்னை மீறி ஒரு பெரிய பரவச நிலையில இருக்கிறச்சா அவர் யாருன்னு நீங்க தான் யாருன்னு தெரியாது, நீ யாருன்னு தெரியாம ஆலிங்கனமே பண்ணிடுவார் அப்படின்னு ஐடியா அவன் கொடுக்க போய் ஒரு அருமையான ஸ்லோகத்தை அந்த தருணம் வர சமயத்துல ராமானந்த ராய் என்ன பண்றாருன்னா இந்த பாகவத ஸ்லோகத்தை ரொம்ப அருமையா மகாபிரபுவோடைய காலடியில உட்கார்ந்துட்டு அவருடைய காலை மசாஜ் பண்ணிட்டு புடிச்சு விட்டுட்டு நிறைய கிருஷ்ண ரச பஞ்சாத்தியில ஃபுல்லா வர்ணிச்சுட்டு அந்த இந்த சமயத்துல வச்ச இந்த ஸ்லோகத்துக்கு வரைச்ச மகாபிரபு அப்படியே ரொம்ப பரவசம் ஆகி அழுது அப்படியே ராமானந்த ராய அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு அவருக்கு அல்ல அனுகிரகமும் கொடுத்தார். அந்த ஸ்லோகம் என்னன்னா பாகவதத்துல குருகை கீதம் பாடிச்ச இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் மகாபிரபுவோடைய உள்ளத்தையே கவர்ந்த ராமானந்த பிரதாப ருத்ரர் என்ற அது என்ன ஸ்லோகம் நம்ம எல்லாரும் பார்ப்போமா? லலிதா மாதாஜி, do you have that ready? Yeah. சோ அழகா பாடுறச்ச
तव कथामृतम् तप्त जीवनम् कविभिरीडितम् कल्मषापहम् श्रवणमङ्गलम् श्रीमदाततम् भुवि गृह्णन्ति பூரிதா ஜனாஹ அப்படின்னு பாடுற மகாபிரபு. திரும்பி பாடு அப்படிங்கிற அதே திரும்பி அவர் பாடுற. தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபஹம் ஸ்ரவண மங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி பூரிதா ஜனாஹ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாடுகிறார். இந்த மாதிரி இதே வார்த்தை இதே ஸ்லோகத்தை திருப்பி சொல்லுன்னு சொல்லி மகாபிரபு அழ, ராமானந்த ராய் அழ, சங்கபாமா அழ, ஸ்ரீனிவாச பட்டாச்சாரியர் அழ, சர்வ எல்லாருமே அந்த இடத்துல கூடி இருக்கிறவங்க அத்தனை பெரிய பெரிய பக்தர்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த பாகவதர் இந்த எஸ்பெஷலி இந்த ஒரு ஸ்லோகத்தை கேட்க அங்க எல்லோ அப்படி ஒரு பக்தி பரவசமே பெஞ்சிட்டு இருந்தா, ஒரு பக்தி வெள்ளமே இருந்ததா அந்த சமயத்துல. அப்படி இந்த ஸ்லோகம் ஸ்பெஷலி மகாபிரபுடைய ஹிருதயத்தையே உருக்கிற அளவு இந்த உருக்கி பிரதாபருத்ர ராஜாவுக்கும் மகாபிரபுக்கும் ஒரு பெரிய ஒரு அழகான சம்பவம் நடந்தது. சோ இந்த ஸ்லோகம் உடைய மீனிங் மாதாஜி கொஞ்சம் அதோட டிரான்ஸ்லேஷன் பண்ணி. உங்களோட நீங்க படிக்கிறீங்களா யாராவது? உமது வார்த்தைகளின் அமிர்தமும் உமது செயல்களின் சரித்தமும் இப்பௌதீக உலகில் துன்புறும் ஜீவனும் ஆன்மாவும் ஆகும். கற்றறிந்த முனிவர்களால் பரப்பப்படும் இச்சரிதங்கள் ஒருவனது பாவங்களின் பலன்களை நீக்குவதோடு அவற்றை கேட்பவர்களுக்கு சர்வ மங்களமும் அளிக்கின்றன. இச்சரிதங்கள் உலகமெங்கிலும் பரப்பப்படுகின்றன. அவை ஆன்மீக சக்தியுடையவையாக இருக்கின்றன. முழுமுதற் கடவுளின் மேதகு தகவல்களை பரப்புகின்றவர்கள் ஞானதான வல்லர்கள். ஹரே கிருஷ்ண. லாஸ்ட் லைனை திருப்பி படிங்கோ. முழுமுதற் கடவுளின் மேதகு தகவல்களை பரப்புகின்றவர்கள் ஞான தான வள்ளல்கள் ஆவார். அதுதான் பரப்புவதற்கு பகவானுடைய வார்த்தைகளை யாரு இதம் பரமம் குஹ்யம் மத் பக்தேஷு அபித்யாசியதி அப்படின்னு பகவான் அர்ஜுனன் கிட்ட யார் என்னுடைய இந்த புகழ பரப்புறாளோ, என்னுடைய நாமத்தை கத்து கொடுக்குறாளோ அவா எனக்கு ரொம்ப பிரீத்தி ஆவாள். அவளுதான் தே வில் பி த மோஸ்ட் பெனிஃபிஷியன்ட் பர்சன். அவாதான் இன்டெலிஜென்ட், அவாதான் நாலேஜபிள் பர்சன் அப்படின்ற அளவுக்கு இந்த ஸ்லோகத்தின் மூலமா சைத்தன்ய மகாபிரபு பிரதாபருத்ரரும் மத்த பக்தர்களும் கேட்டு கண்டறிஞ்ச ஒரு அனுபவமான பக்தி பூர்வகமான ஒரு அழகான லீலையை நம்ம இன்னைக்கு எல்லோரும் கேட்டோம். சொன்ன லீலை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் அந்த 11வது சாப்டரை நீங்க படிச்சேன்னா நிறைய விஷயங்கள் இதுக்கு நடுவுல நடந்த விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு எல்லாம் மனப்பூர்வமா புரியும். அதனால்தான் மகாபிரபு அவர் கத்து கொடுக்கிறார். என்னன்னா சாதாரணமா அவருடைய பகவான் நாமம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியும். ஆனா அதை ருசிக்க அதோடைய தேன் எப்படி தேன்னு பாட்டானா அது நம்மளுக்கு தெரியும், அது இனிப்பா இருக்கணும். ஆனா அதோட இனிப்பின் தன்மை நம்மளுக்கு புரியணும்னா பகவான்றது யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். சும்மா மேலோட்ல பகவான் இஸ் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் அப்படின்னு சொன்னா ஒண்டி போறாது. அதோட நம்பிக்கை வேணும், அதோட தீவிர ஈடுபாடு நம்மளுக்கு இருந்தாதான் நாமத்தின் ருசி நம்மளுக்கு வரும். இல்லைன்னா எல்லாரும் சொல்லுவா நான் 4 ரவுண்ட் சான் பண்றேன், ஏதோ ஒரு ரேங்க் சான் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு அந்த ஈடுபாடு வரணும்னா நம்மளுக்கு ரெகுலரா அந்த பகவானுடைய நாமத்தின் உடைய ஒரு என்ன சொல்றது ஒரு டெப்த் மீனிங் நம்மளுக்கு தெரியணும்னா சைத்தன்ய மகாபிரபுடைய சைத்தன்ய சரிதாமிருத்தம், அவர் சொன்ன பாகவத ஸ்லோகங்கள், அவருடைய சொன்ன லீலைகள் எல்லாம் நம்ம படிச்சுன்னு வந்தோம்னா நம்ம படிக்கிற ஸ்ரீமத் பகவத்கீதாக்கும் பாகவதத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும்.
ஹரே கிருஷ்ணா. இதோட என்னுடைய இந்த இன்னியோட பதவியை நான் முடிச்சுக்கிறேன். ஏதானும் தப்பா சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏதானும் ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்க அது வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஆனாலும் என்னுடைய எவ்வளோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரலும் எனக்கு இருக்கிற ஞாபக சக்தியின் மூலமா எவ்வளோ எனக்கு புரிஞ்சுதோ உங்களுக்கு எல்லோரும் இன்னைக்கு இந்த கதையின் வடிவமாக நான் இன்னைக்கு பாடினேன் சொல்லியிருக்கேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. ரொம்ப அழகான கதை. அதுவும் கரெக்டாக அடுத்து கௌர பூர்ணிமா வர்ற தருணத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி மகாபிரபுவை பற்றி தெரியறதுக்கும் அவர் மேலே ஒரு நம்பிக்கை, பாகவதம் எல்லாரும் இப்போ வார வாரம் கற்றுக்குறோம், அதில் ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி, மகாபிரபு எவ்வளோ தூரம் பாகவதத்தை கொண்டாடினாங்க அது அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ், அண்டு பக்த சங்கம் எவ்வளோ தேவை. ராஜாவாக இருந்த போதிலும் பிரதாபருத்ரன் வந்து மகாபிரபு எப்படியாவது சந்திக்கணும்னு அவருடைய கருணை வேண்டி அவர் இருந்த அந்த லைஃப் இதை பார்க்கும்போது ரொம்ப புல்லரிச்சது. சில இடங்களில் நீங்கள் அவர் ஸ்லோகம் சொன்னது அவங்க அதெல்லாம் நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மாதாஜி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மாதாஜி இருக்காங்க, உங்களோட ஷேரிங்ஸ் ஏதாவது பேசணும் கேட்கணும் அப்படின்னா தயவு செஞ்ச பக்தர்களே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு சின்ன ஷேரிங்கு, அது கரெக்டான்னு சொல்லணும். ரத்த யாத்திரா அப்போ வந்து பிரதாப்ருத்ரருக்கு வந்து அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு ஃப்ரண்ட் சைடு பேக் அப்படி 7 பக்கமும் வந்து அந்த சங்கீத குழுவினர் போவாங்களாம். அவங்களுக்கு வந்து 7 இடத்துலயுமே சைத்தன்யர் போற மாதிரி ஒரு காட்சியை காட்டினாருன்னா அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா மாதாஜி? ஆமா ஆமா, அது ஒரு ஒரு அனுபவமான ஒரு விஷயம். இந்த மாதிரி முடிஞ்ச அப்புறம் இப்போ மகாபிரபு பிரதாபருத்ரருக்கு மகாபிரபு யாருன்னு தெரியும். ஆனாலும் மகாபிரபு வந்து அவருடைய அந்த கருணை வெள்ளத்தை நிறுத்தலையாம். 7 அந்த ரத யாத்திரை நடக்கிறச்ச 7 குரூப்ஸா பிரிஞ்சுனாலா. ஒரு குரூப்புக்கு ஒரு லீடர். நித்யானந்தர் ஒரு லீடர், அத்வைத் ஆச்சாரியா ஒரு லீடர், ஹரிதாஸ் டாக்கூர் ஒரு லீடர், சர்வபாமா மாதிரி அந்தந்த அப்ப. ஆனால் மகாபிரபு வந்து ரத யாத்திரைக்கு எதிராக டான்ஸ் ஆடுற நிலைமையிலையும் ஒவ்வொரு குரூப்லயும் என்னமோ மகாபிரபு அவளோட டான்ஸ் ஆடுற மாதிரியே ஒரு பாவனை பண்ணார். இது வந்து பிரதாபருத்ரர் பார்த்து அப்படியே கண்டு கழிக்கிறார். அப்ப அந்த அவளோடய எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கா, மகாபிரபு என்னோட குழுல இருக்கார், மகாபிரபு என்னோட குழுல இருக்காரு. லைக் எப்படி கோபிகைகள்லாம் ராசா டான்ஸ் பண்றச்ச ஒவ்வொரு கோபியும் யோசிக்கிறாளா, கிருஷ்ணர் வந்து என்னோட தான் டான்ஸ் ஆடுறாரு, கிருஷ்ணர் தான் என்னோட தான் டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு அவளோட பரவசத்துல இருக்கிற மாதிரி எல்லா குழுவும் எல்லா டீம்ஸுமே நினைச்சிட்டு இருக்கா மகாபிரபு என்னோட தான் டான்ஸ் ஆடுறாரு. அந்த சமயத்துல மகாபிரபு நிறைய விரஜ லீலைகள்லாம் கூட எடுத்து காமிக்கிறச்ச இதை பார்த்து பிரதாபருத்ரர் அதெல்லாம் பார்த்து ரொம்ப கண்டு மகிழ்ந்து அப்படியே காசி மிஸ்ரர் அவருடைய குருவான நாதருக்கு சொல்றார். அதே சமயத்துல மகாபிரபு வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறாரு பிரதாபருத்ரர் கிட்ட ஆலிங்கனம் அப்படின்னு. அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நான் காட்சி கொடுக்கறதே நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, இது ஒரு வந்து குஹ்யமா வச்சுக்கணும், குப்தமா வச்சுக்கணும், ஏன்னா இது ஸ்பெஷலா உனக்கு தான் நான் கொடுக்குற காட்சி அப்படின்ற அளவுக்கு வந்து மகாபிரபு வந்து இவர்கிட்ட சொல்றார், நம்ம பிரதாபருத்ர ராஜாவான. சரியா மாதாஜி? இஸ் தட் நீங்க கேட்டது அதானே? தேங்க்யூ மாதாஜி, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா இந்த லீலைகள் மூலமா? ஏதாவது குவெஸ்சன்ஸ், இனி ஏதாவது உங்களுடைய அபிப்பிராயம் இந்த விஷயம் மூலமா என்ன கத்துண்டேன்னு நீங்க சொன்னேன்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு, இது நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றது நீங்க யாராவது அந்த ஒரு கருத்து சொன்னேன்னா நம்மளுக்கு எல்லோருக்குமே ஒரு இந்த கதை மூலமா நம்ம ஏதோ ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு கத்துண்ட மாதிரி புரியும். ஒரு சின்ன ரியலைசேஷன் மாதாஜி, அதாவது நீங்க சொன்னீங்க அதையே தான் நான் சொல்றேன். அதாவது நம்ம சும்மா சாண்ட் பண்ணுன்றப்ப நிச்சயமா வந்து நமக்கு அதுல நிச்சயமா டேஸ்ட் வராது. என்ன வேற இனிஷியலி வந்த புதுசுல எல்லாம் அப்படிதான், என்ன சும்மா மெக்கானிக்கலா ஒன்ஸ் பாகவதம் படிக்க ஒவ்வொருத்தரும் பகவானோட மகிமைகளை சொல்ல இவ்வளவு உயர்ந்தவரா, அவருக்கு இவ்வளவு சக்தி, அதெல்லாம் கேட்க அவர் நாமத்தை சொல்றதுக்கு நமக்கு கொஞ்சம் கூட அருகதையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வருது மாதாஜி. தேங்க்யூ ஸோ மச்.
அதான் அந்த நாமத்தின் பெருமை, நாமத்தின் அருமை, இது ரெண்டும் நம்மளுக்கு புரிஞ்சுதுன்னா மகாபிரபுவோடைய லீலைகள் மூலமா புரியறதுக்கு இது ஒரு நல்ல தருணம். அதனால நீங்க எல்லாரும் உங்களோட சைத்தன்ய பாகவதத்தை எடுத்து படிங்கோ. உங்ககிட்ட யாராவது ஏதாவது நிறைய லெக்சர் இருந்தா நிறைய வரும், இப்ப யூடியூப்ல ஃபில் ஆகும். அதனால நீங்க அதுவும் ஜெகத் சாட்சி பிரபுல தமிழ்ல ரொம்ப அழகா சொல்றார். அதெல்லாம் கேட்டுட்டேன்னா நம்ம பண்ற அந்த சாண்டிங்க்கு ஒரு ஒரு பிரயோஜனம் இருக்கும். நம்ம பண்ற அந்த மீனிங் எதுக்கு, ஏன்னா நம்ம 4 பேர்கிட்ட சொல்றோம் நீங்களும் ஒரு மாலை சாண்ட் பண்ணுங்க, நீங்களும் ஒரு மாலை சாண்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஆனா நம்மளுக்கு அது உள் மனசுல ஆழமா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையின் கோல் அப்படின்னு அது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்ற வார்த்தைகளும் மற்ற வாழ்க்கும் அது பயனுள்ளதாகவும் இருக்கும், திருப்தியாகவும் இருக்கும். அண்ட் நம்மளும் அது ஒரு ரோல் மாடலா எடுத்து காமிக்கணும் இல்லையா? நம்ம சும்மா வாய் வார்த்தையா சொன்னா போறாது, அது அனுபவமா பண்ணிட்டாதான் நம்மளுக்கும் ஒரு நம்பிக்கை பிறந்தது இருந்துனாதான் நம்ம சொல்ற வார்த்தைகளுக்கும் 4 பேருக்கும் உதவும். நான் வெளியில ஏன் பார்க்கணும்? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். நம்ம குழந்தைகளும் புரிஞ்சுப்பா, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய உறவினர்களுக்கும் நம்ம பண்ற விஷயங்கள்லாம் அவளுக்கு புரிய வரும். அதுதான் மகாபிரபு சொல்ற. சும்மா ஆடம்பரத்துல நம்ம பக்தி செஞ்சேன்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் யாரு உனக்கு முதல்ல அது தெரியுமா அப்படின்னு பிரதாபருத்ரருக்கு காமிக்கிறதுக்கோசரம் இந்த லீலையா பண்ணி அந்த மாதிரி ஒரு ஹியூமிலிட்டி வந்து பிரதாபருத்ரருக்கு வந்த